ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய மிக 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 முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, மனம் போன போக்கில் போகிறது. அதாவது மனம் இழுத்த இடத்துக்கெல்லாம் போகிறது. அதனால் பிரச்சனைகள்லையும் துன்பத்திலையும் மாட்டிக்கிறது. இதை பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த மனம் போன போக்கில் போகாமல் அதை கட்டுப்படுத்துவது எப்படி? இதுக்கு சுவாமி சிவானந்தர் அவர்கள் இந்த பிரச்சனைக்கு என்ன வழி சொல்கிறாரு அப்படின்னா, 2 விதமான கதவுகளை மூட வேண்டும் அப்படின்னு சுவாமி சிவானந்தர் அவர்கள் சொல்கிறாரு. இந்த 2 கதவையும் நீங்கள் மூடிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மனசை உங்களால் கட்டுப்படுத்தி தாறுமாறாக யோசிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த எண்ணங்களை, அந்த ஒரு அதாவது தீயதை பற்றியே யோசித்து கொண்டிருக்கும் அந்த மைண்டை சரி பண்ணி நல்ல பாதையில் திருப்ப முடியும் அப்படின்னு சுவாமி சிவானந்தர் அவர்கள் சொல்கிறாரு. அது என்ன 2 கதவு அப்படின்றத நான் இப்போது இந்த வீடியோவில் சொல்கிறேன். இதில் முதல் கதவு என்னன்னு தெரியுமா? முதல் கதவு உங்களுடைய 5 புலன்கள். இந்த உடம்பில் இருக்கக்கூடிய 5 புலன்கள். இந்த 5 புலன்களையும் முதல்ல ஒரு மனுஷன் கட்டுப்படுத்த பழகணும் அப்படின்றாரு. இந்த 5 புலன்களையும் கட்டுப்படுத்துவது என்பது எளிதான காரியமா அப்படின்னு கேட்டால் அது எளிதான காரியமே கிடையாது அப்படின்னு திருமூலர் கூட அவருடைய திருமந்திரத்தில் சொல்லியிருக்காரு. 5 புலன்கள், அதாவது நம்மளுடைய கண்கள், அப்புறம் காதுகள், அதுக்கப்புறம் நம்மளுடைய வாய், அதுக்கப்புறம் நம்மளுடைய தோல், அதுக்கப்புறம் நம்மளுடைய நாக்கு, இதெல்லாம் தான் என்னென்னா 5 புலன்கள். இந்த 5 புலன்களையும் ஒரு மனுஷன் முதல்ல ஒரு கேட்டு போட்டு அடைக்கணும் அப்படிங்கிறாரு. முதல் கதவு, முக்கியமான கதவு. அப்போ இந்த கதவை போட்டு இந்த 5 புலன்களையும் அடைக்கணும் அப்படிங்கிறாரு. அப்போ இந்த டோரை போட்டு மூடிட்டா பலவிதமான பிரச்சனைகளை, பலவிதமான துன்பங்களில் இருந்து ஒரு மனுஷன் தப்பிக்கலாம் அப்படின்னு சுவாமி சிவானந்தர் அவர்கள் சொல்லியிருக்காரு. அப்போது 5 அந்த கண்களை ஒரு மனிதன் அடக்க வேண்டும். தவறான விஷயங்களை பார்த்து கொண்டே இருக்கக்கூடாது. தவறான அந்த ஒரு பார்வை கட்டாயமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சிவானந்தர் அவர்கள் சொல்கிறாரு. நம்பர் 1. அதுக்கப்புறம் காது. இந்த காது வழியாக பல பேர் பார்த்திங்கன்னா பல விதமாக பேசுவாங்க. உங்களை பற்றி நல்லதும் சொல்லுவாங்க, உங்களை பற்றி கெட்டதும் சொல்லுவாங்க. அதில் உங்களை பற்றி கெட்டது சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் நல்லா தான் இருக்கிறீங்க, இருந்தாலும் உங்களை பற்றி அவதூறு பரப்புகிறாங்க, உங்களை பற்றி ஒரு பேடாக சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் அதெல்லாம் இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுறணும். இந்த காதுங்கிற இந்த ஓட்டையை அடைக்கணும் அப்படின்னு சுவாமி சிவானந்தர் அவர்கள் சொல்கிறாரு. அப்போது கண்களை வைத்துக்கொண்டு தீயவற்றை பார்க்காதே, கண்களை மூடிக்கொள். காதுகளை வைத்துக்கொண்டு தீயவற்றை கேட்காதே, காதுகளையும் மூடிக்கொள். அதுக்கப்புறம் வாயை வைத்துக்கொண்டு தேவையற்றதை பேசாதே. எப்பப்பெல்லாம் வாயை திறந்து தேவையில்லாததை பேசுகிறோமோ சண்டை உருவாயிரும். நீங்கள் இதை பல இடங்களில் நீங்களே அனுபவிச்சிருப்பீங்க. கொஞ்சம் அமைதியாக உட்காந்து யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஏன்னா இது வந்து ஒரு மனுஷனை அறியாமல், உங்களை அறியாமலே நீங்கள் போய் சண்டை போடுறது. ஏன்னா நீங்கள் அந்த 5 புலன்களுடைய வசத்தில் இருக்கிறீங்க, மைண்டுடைய கண்ட்ரோலில் நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் அந்த மைண்டுக்கு மாஸ்டராக இல்லாததுனால தான் இவ்வளவு பிரச்சனையும். நீங்கள் அந்த 5 புலன்களை அடக்காததுனால தான் இவ்வளவு பிரச்சனையும். இந்த 5 புலன்களை ஒரு அடிமையாக யாரால் ஆக்க முடியுதோ, யாரால் கட்டுப்படுத்த முடியுதோ அந்த ஒரு மட்டும்தான் வாழ்க்கையில் இந்த பயணம். இந்த நிலையற்ற உடலை ஒரு மனிதன் பெற்றிருக்கிறான். அந்த உடலானது வீழும் வரை அவனால் அமைதியாகவும் நல்ல விதமாகவும் வாழ்ந்து இந்த பயணத்தை முடிக்க முடியும். இதுதான் சுவாமி சிவானந்தர் அவர்கள் அருமையாக சொல்லியிருக்காரு. அப்போது ஒரு கதவு, என்ன கதவு போடணும் அப்படின்னா, 5 புலன்களை அடக்கிறதுக்கு அவுட்டர் டோர் போடணும். அதுக்கப்புறம் இன்னர் டோர் போடணும். அது என்ன இன்னர் டோர் அப்படின்னு கேட்குறீங்களா?
மைண்டுக்கு இன்னர் டோர் போடணும். உள்புறமாக இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள், இந்த எண்ணங்கள் பார்த்திங்கன்னா எல்லா மனிதனுக்கும் தீய குணங்களும் இருக்கும், நல்ல குணங்களும் இருக்கும். அதாவது தீய எண்ணங்களும் உள்ளே வந்துக்கிட்டு தான் இருக்கும், நல்ல எண்ணங்களும் உள்ளே வந்துக்கிட்டு தான் இருக்கும். நான் 100% நான் வந்து நல்லதை மட்டும்தான் நினப்பேன் அப்படின்னு யாராலையுமே இங்கே சொல்லவே முடியாது. ஏன்னா படைப்பே அப்படிதான். இதுக்கு யாருமே விதிவிலக்கு கிடையாது. இந்த பிரபஞ்சத்தில் கடவுள் மனிதனை எப்படி படைச்சிருக்கிறாரு அப்படின்னா 3 குணங்களால் தான் படைச்சிருக்காரு. ஒன்று சாத்வீக குணம், அதாவது நல்ல எண்ணங்கள், நல்ல குணத்தோடு வாழ்கிறது, நல்ல எண்ணங்களையே சிந்திக்கிறது, நல்ல விதமாக இருக்கிறது. 2வது ராஜச குணம், அதாவது கொஞ்சம் மோசமான ஒரு தீய ஒரு மனிதனாக தீய எண்ணங்கள் அதெல்லாம் வந்துட்டு போகிறது அடிக்கடி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆணவம், அகங்காரம் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் கூட இருக்கும். அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஜச குணம் அப்படிங்கிறது. இந்த தாமச குணம் இருக்குது பார்த்தீங்களா, இது இருக்கிறதுலே மோசமான ஒரு கேட்டகரி. அதாவது ரொம்ப மோசமான கீழ்த்தரமான காரியங்களை செய்யக்கூடிய மனிதர்களுடைய குணம், அதுதான் தாமச குணம். பொதுவாக இந்த 3 குணங்களும் எல்லா மனிதனுக்குமே இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னா இந்த 3ம் ஒரே மாதிரி எல்லாருக்கும் இருக்காது. ஒருத்தருக்கு சாத்வீக குணம் அதிக அளவில் இருக்கும், தாமச குணம் கொஞ்சம் இருக்கும், ராஜச குணமும் கொஞ்சம் இருக்கும். இன்னொருத்தருக்கு அந்த சாத்வீக குணம் சுத்தமாகவே இருக்காது, வெரி 0.1% தான் இருக்கும். ராஜச குணமும் தாமச குணமும் தான் அதிகமாக இருக்கும். இன்னொரு கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு ஃபுல்லாகவே அந்த தாமச குணம் தான் இருக்கும், மிக ஒரு மோசமான மனிதர்களாகவும் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு மனிதன் அவனுடைய எண்ணங்கள் பார்த்திங்கன்னா இப்படி பியூராகவும் இருக்குது, இம்பியூராகவும் இருக்குது. அப்போது ஒரு மனிதன் என்ன பண்ணணும் அப்படின்னா அவனுடைய எண்ணங்களை தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போது வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த நெகட்டிவ் எண்ணங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தீய எண்ணங்கள்லாம் ஃபில்ட்ரு பண்ணணும். ஃபில்ட்ரு பண்ணி உள்புறமாக அந்த எண்ணங்களை வெளியே தள்ளிட்டு நல்ல விதமான எண்ணங்களை, பாசிட்டிவ் தாட்ஸு, அண்ட் தென் நல்ல விதமான அந்த ஒரு உணர்வுகளை என்ன பண்ணணும் அப்படின்னா மைண்டுக்குள்ளே ஃபீட் பண்ணி அதை கதவை மூடிடணும் அப்படிங்கிறாரு. தீய எண்ணங்களை வெளியே தள்ளிட்டு நல்ல எண்ணங்களை உள்ளே வச்சு மூடிடணும் அப்படிங்கிறாரு. அப்போது இந்த ப்ராசஸ் எப்படி நடக்கணும் அப்படின்னா தினசரி ஒவ்வொரு நொடிப்பொழுதும் இதை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறாரு சுவாமி சிவானந்தர். ஏன் அப்படின்னா ஒரு மனிதனுடைய மனது எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரே மாதிரி அது இருக்காது. தொடர்ந்து எண்ணங்கள் உருவாகி கொண்டே இருக்கின்றன. அப்போது அந்த தொடர்ந்து உருவாகி கொண்டு இருக்கின்ற அந்த எண்ணங்களை ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒரு மனிதன் எச்சரிக்கையோடு பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறாரு, கவனித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த நெகட்டிவாக வர உணர்வுகள், நெகட்டிவ் எண்ணங்கள்லாம் வெளியே தள்ளிட்டு கதவை மூடிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறாரு. இந்த ப்ராசஸ் ஓப்பனிங் அண்ட் தென் க்ளோசிங், ஓப்பனிங் அண்ட் தென் க்ளோசிங். தீய எண்ணங்கள் அப்படி ஓப்பன் பண்ணி வெளியே விடுறீங்க, நல்ல எண்ணங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிடுறீங்க. இந்த ப்ராசஸை தொடர்ந்து யார் பண்ணிக்கிட்டு இருக்கானோ அவன் நிச்சயமாக வாழ்க்கையில் நிம்மதியாகவும் வாழ்வான், அதே மாதிரி ஜெயிக்கவும் முடியும், வெற்றி அடையவும் முடியும் அப்படின்னு சுவாமி சிவானந்தர் அவர்கள் சொல்கிறாரு. அப்போது 2 விதமான டோர் போடணும், இதை மறந்துடாதீங்க. ஒன்று அவுட்டர் கேட், உங்களுடைய ஐம்புலன்களையும் அடக்கிறதுக்கான அந்த அவுட்டர் டோரை போடணும். அதே மாதிரி இன்னொன்று இன்னர் கேட், அது உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் கட்டுப்படுத்துறதுக்காண்டி நீங்கள் போட வேண்டிய ஒரு கேட்டு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆமையை பார்த்துருப்பீங்க, டாட்டாய்ஸ். டாட்டாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய ஓடு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே அது அதோடைய தலையை வச்சு அதோடைய கால்களை வைத்துக்கொண்டு அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு அதுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வருது அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா உடனே அதோடைய அந்த ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே, வெளியில் தெரியக்கூடிய அந்த உறுப்புகள் அனைத்தையுமே எடுத்துக்கொண்டு எங்கே போயிடும் அப்படின்னா அந்த ஓடுக்குள்ளே போயிடும். இப்போது வெளியில் இருக்கிற எந்த ஒரு எதிரிகளாலையும் அந்த ஆமையை ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த அளவுக்கு அதோடைய ஓடு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இதே மாதிரி தான் அந்த ஆமையுடைய ஒரு ஓடு மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டோரை, உங்களுக்குள்ளேயும் அப்படி ஒரு கதவு இருக்குது, ஒரு டோர் இருக்குது. அந்த ஆமைக்கு கொடுக்கப்பட்ட மாதிரி ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு பலம் வாய்ந்த ஒரு கதவு ஒவ்வொரு மனித மனதிற்குள் இருக்கிறது. அந்த டோரை கண்டுபிடிச்சி அந்த டோருக்குள்ளே
ஐம்புலன்களை மூடி வைக்கிறது தான். அதே மாதிரி அந்த டோருக்குள்ளே தீய எண்ணங்களை வர விடாமல் மூடி வச்சு உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக நல்ல எண்ணங்களை சிந்திச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மனிதன் நிச்சயமாக வாழ்க்கையில் என்றைக்குமே நிம்மதியாகவும் இருப்பான், அதே மாதிரி வெற்றியும் அடைவான் அப்படின்னு சுவாமி சிவானந்தர் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதனால் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணணும் அப்படின்னா, அவர் சொல்லிட்டு போன இந்த 2 டோரையும் பயன்படுத்தி பாருங்கள். 2 டோரையும் மூடி வைங்க. ஒவ்வொரு நொடி பொழுதும் உங்களுடைய எண்ணங்களை வாட்ச் பண்ணுங்கள். நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் நிம்மதியாகவும் வாழ முடியும், வெற்றியும் அடைய முடியும். என்னுடைய அடுத்த வீடியோவில் நான் வேறு ஒரு நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரகாஷ். நன்றி, வணக்கம்.